வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்டு குரூப் 2 எக்ஸாமுக்கான குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான சிலபஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நிறையா பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இனி நம்ம கவனம் செலுத்த வேண்டியது இதில் என்ன மாற்றம் நடந்திருக்கு, இதில் நம்ம என்ன ப்ரிப்பரேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ரைட். இப்போது நான் லைவில் நிறையா இன்ஃபர்மேஷன் இந்த சிலபஸ் சேஞ்ச் ஆனதை பற்றியும் வேறு என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும், வேறு என்ன மெத்தடாலஜி நம்ம ஃபாலோ பண்ணணும், ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அண்டு நியூ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் கிளியராக என்னோட ஐடியாஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காம நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நாங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன் மேக்ஸில் என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்குது, படிக்க வேண்டிய டாப்பிக்கில் எதுவும் சேஞ்சஸ் இருக்கா, ஓல்டு சிலபஸ்க்கும் நியூ சிலபஸில் எதுவும் சேஞ்சஸ் இருக்கா, இதை நம்ம பார்க்க போகிறோம். அண்டு வேறு என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறதான் இங்கே பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ நான் சிலபஸ் உங்கள்கிட்ட நான் காமிச்சே நான் இதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன் நான் சொல்கிறேன். சிலபஸ் நீங்கள் கவனிங்க. இப்போ இதில் ஓல்டு சிலபஸ் ஓகே. ஸோ 2024 இதிலருந்தே நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ஓல்டு சிலபஸ் தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் பார்ட் ஏ அப்படிங்கிறது, அதாவது ஏ அப்படின்னு மென்ஷன் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன், அதாவது சுருக்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, விழுக்காடு பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதே போல் மீச்சிறு பொது காரணி HCF நோட் பண்ணியிருக்காங்க, அதே போல் LCM நோட் பண்ணியிருக்காங்க, மீச்சிறு பொது மடங்கு அப்படின்ட்டு. அடுத்து பி அப்படிங்கிற கான்செப்டில் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், ரேஷியோ அண்டு ப்ரொப்போர்ஷன், இந்த டாபிக் நோட் பண்ணியிருக்காங்க. அதே போல் சி இந்த பார்ட்டில் என்ன நோட் பண்ணியிருக்காங்க, தனி வட்டி, கூட்டு வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதே போல் பரப்பு, அதாவது மென்சுரேஷன் 2D பார்ட்டு, அதே போல் கொள்ளளவு வால்யூம்ங்கிறது மென்சுரேஷன் 3D பார்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் காலம் மற்றும் வேலை. ஓகே. ஸோ நம்ம இப்போ பழைய சிலபஸ் படி இது ஆப்டிடியூடில் நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஆப்டிடியூடில் நம்ம எடுத்துக்குவோம். அதே போல் டி கவனிச்சிங்க அப்படின்னா தர்க்க காரணவியல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, புதிர்கள், பகடை, காட்சி காரணவியல், எண் எழுத்து காரணவியல், எண் வரிசை, இந்த மாதிரி கான்செப்டில் இங்கே ரீசனிங் கான்செப்ட்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட் டிங்கிற பார்ட் இருக்கும். இது ஓல்டு சிலபஸ். ஓகே. ரைட். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நியூ சிலபஸ் இப்போ தான் இங்கே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நியூ சிலபஸில் என்ன மாற்றம் வந்திருக்கு, மார்க்கில் பிரிச்சிருக்க அளவு மாறி இருக்கு. ஓகே. ஸோ ஆப்டிடியூடில் எக்ஸாக்டாக 15 கொஸ்டின் கேட்போம், அண்டு ரீசனிங்கில் எக்ஸாக்டாக 10 கொஸ்டின் கேட்போம். ஓல்டு சிலபஸில் இந்த மாதிரி மார்க் மென்ஷன் பண்ணலை. அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும், ரீசனிங் பார்ட்டில் ஒரு சில நேரத்தில் 5 கேட்டு முடிச்சாதான், ஒரு 8 கொஸ்டின் வரைக்கும் வந்தது தான். ஸோ இந்த மாதிரி அங்கே ஒரு சுயாரிட்டி இல்லாமல் எத்தனை கொஸ்டின் கன்ஃபார்மாக ரீசனிங்கில் இருந்து கேட்போம் அப்படிங்கிற சுயாரிட்டி இல்லாமல் இருந்தது, இங்கே எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு மெயினான ஒரு சேஞ்சஸ் மேக்ஸில். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு டவுட் வரும், சார் எதுவும் டாபிக் எதுவும் மாற்றிருக்காங்களா? இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. ஸோ இந்த டாபிக் எதுவுமே அவங்க மாற்ற கிடையாது. இப்போ இங்கே சுருக்கு அப்படின்னு இருந்ததா, அவங்க ஏங்கிற பார்ட்டில், அதாவது இந்த ஆப்டிடியூடை யூனிட் 1ஆகவும், ஓகேங்களா, அதே போல் ஆப்டிடியூட் அதாவது ரீசனிங் பார்ட்டை யூனிட் 2ஆகவும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இது ஒரு சேஞ்சஸ். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், சுருக்கு இருக்குது, இங்கேயும் அதே போல் தான் சுருக்கு. விழுக்காடு அப்படின்னு இருக்குது, இங்கேயும் விழுக்காடு, அதே பர்சன்டேஜுங்கிறது தான். மீப்பெரு பொது காரணின்னு இருக்குது, இங்கேயும் மீப்பெரு பொது காரணி. அதே போல் மீச்சிறு பொது மடங்கு, இங்கே அதே போல் மீச்சிறு பொது மடங்கு. நெக்ஸ்ட்டு விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், பியில் இருந்ததை அப்படியே கண்டினியூஸாக விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் கொடுத்துருக்காங்களா. அதே போல் தனி வட்டி, சிங்கிறத அப்படியே கண்டினியூவாக தனி வட்டி, அதே போல் கூட்டு வட்டி, நெக்ஸ்ட்டு பரப்பு, கொள்ளளவு, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் காலம் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் மறைமுகமாக இங்கே இருக்க டாபிக் என்னென்ன அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, மறைமுகமாக இருக்கிற டாபிக் பர்சன்டேஜ், அதாவது விழுக்காடு அப்படின்னு நோட் பண்ணாங்கன்னா இதுக்குள்ளே ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஓகே, லாபம் நஷ்டம் இதுக்குள்ளேயே அடங்கும். ஓகேங்களா? இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்குள்ளேயே வயது கணக்குன்னு வரும். ஓகே. வயது கணக்கில் அந்த விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இதுக்குள்ளேயே அடங்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இந்த காலம் மற்றும் வேலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட சேர்த்து டைம் அப்படிங்கிற கான்செப்ட், ஸ்பீட் அப்படிங்கிற கான்செப்ட் இங்கே வரும்.
ஸ்பீட் அப்படிங்கிற கான்செப்டும் இந்த காலம் மற்றும் வேலை இதுக்குள்ளேயே அடங்கிடும். ஓகேங்களா? இப்போது வெளிப்படையாக சொல்லாத ஒரு பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எண் வரிசை அப்படிங்கிறது ஏபிஜிபி நம்ம பார்க்குறோம்ல, ஸோ அது எண் வரிசை கேட்டகரியில் வரும். இந்த எண் வரிசை அப்படிங்கிற கேட்டகரியில் ரீசனிங் பார்ட்டும் எண் வரிசை இருக்குது. ஓகே, ஸோ ஒரு குறிப்பிட்ட நம்பர் சீரிஸ் கொடுத்து இல்லை தவறான சீரிஸ் என்ன, அடுத்த சீரிஸ் என்ன, இந்த மாதிரிலாம் கேள்வி வைப்பாங்க. ஸோ அப்போ அது எண் வரிசை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே போல் நம்ம ஏபிஜிபி இந்த கான்செப்டும் எண் வரிசை அப்படிங்கிறதுல நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம். அதை இங்கே தனியாக மென்ஷன் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்டிடியூடுங்கிறதுல தனியாக மென்ஷன் பண்ணலை. ஆனால் இங்கே எண் வரிசை அப்படிங்கிறது ரீசனிங் கான்செப்டில் இருக்குது. ஸோ இந்த டோட்டலாகவே இந்த எண் வரிசை ஏபிஜிபி ஸ்பெஷல் சீரிஸ் அவாய்ட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத இதுக்கப்புறம் அப்கமிங் டெஸ்ட்டுக்குரிய கொஸ்டின், அதாவது டிஎன்பிசி கொஸ்டின்லலாம் நம்ம கொஸ்டினில் தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எப்படி வேணால் டவுட் வரும், இதில் ஆப்டிடியூட் லிஸ்ட்டில் வரல அது, அப்போ வந்து ஏபிஜிப்லாம் ஆப்டிடியூட் தானே, அப்போ அங்கே வரலை, இந்த மாதிரி யோசிப்போம். ஓகேவா? ஸோ ஆனால் இதுக்கு முன்னாடியும் இங்கே அந்த எண் வரிசை கான்செப்ட் தனியாக நோட் பண்ணல. ஆனால் நம்ம இது வரைக்கும் நம்ம எழுதின எக்ஸாமில் இப்போ ரீசெண்டாக குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், அதில் நம்ம பார்த்தோம் தானே. ஸோ அப்போது நம்ம இதில் மென்ஷன் பண்ணாமல் கேட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுலேயும் மென்ஷன் பண்ணலை அப்படின்னாலும் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு டிசிஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டு ப்ராபபிலிட்டி, இதுவுமே வந்து அவங்க கொடுக்கலை. ஆனால் இந்த பகடை அப்படிங்கிறது ரீசனிங் கான்செப்டில் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே உள்ள அதே விஷயந்தான். இங்கே பகடை அந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கான்செப்ட், ப்ராபபிலிட்டி கான்செப்ட் கொடுக்கல அப்படின்னாலுமே கூட, இங்கே கொடுக்கல அப்படின்னு மென்ஷன் பண்ணலாமே கூட, ஆனால் கொஸ்டினில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ அதனால நீங்கள் இதை அவாய்ட் பண்ணாமல் எப்பயும் போல ஆப்டிடியூட் டாபிக் நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? சார் ரீசனிங்கில் என்ன மாதிரி மாற்றம் வந்திருக்கு? ரீசனிங்லேயும் அதே டாபிக் தான். ஓகேங்களா? ஸோ ரீசனிங்லேயும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதே டாபிக் தான். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதே டாபிக் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இங்கிலீஷ்க்கு இதுவுமே நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ லாஜிக்கல் ரீசனிங், பசில்ஸ், டைஸ், விசுவல் ரீசனிங், ஆல்ஃபா நியூமெரிக் ரீசனிங், நம்பர் சீரிஸ், இந்த மாதிரி கான்செப்டில் இங்கே கொடுத்துருந்தாலுமே கூட அவங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரா ரீசனிங் டாபிக் வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணலை. இப்போ நம்ம எங்கே யோசிப்போம் அப்படின்னா குரூப் 2 மெயின்ஸு சிலபஸில் நம்ம யோசிப்போம். அங்கே கொடுத்துருக்க தனியாக ரீசனிங்க்குனே ஒரு டாபிக் சப் டாபிக் கொடுத்துருந்தாலுமே கூட இங்கே அந்த மாதிரி எந்த மாற்றமும் வரல. அப்போ ரீசனிங்கில் இப்போ இது வரைக்கும் என்ன மாதிரி கேட்டிருக்காங்களோ ரேண்டமாக எப்படி வேணால் மாறும். அப்படி தான் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஒரு சில நேரத்தில் காலண்டர் கொஸ்டின் கூட கேட்பாங்க, கிளாக் கடிகாரம் கொஸ்டின் கூட கேட்பாங்க, இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஆனால் இப்போ குரூப் 2 ரீசனிங் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக இப்போ படகுகள் சம்மந்தமாக கேள்வி இருக்கும், ஸ்ட்ரீம் சம்மந்தமாக கொஸ்டின் இருக்கும். அதே போல் ரீசனிங்லேயே நிறைய டாபிக் சப் டாபிக், நம்ம பேங்கிங்கோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் என்னென்ன நம்ம பார்க்குறோமோ அந்த பார்ட்டு அங்கே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ புதுசாக ரீசனிங்ட்டு நம்ம வெளியில் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஓல்டு கொஸ்டினை மட்டுமே, அதாவது டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டினை மட்டுமே, அதில் உள்ள ரீசனிங் கொஸ்டினை மட்டுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதோட முடிக்க முடியாது. அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு குரூப் 2 மெயின்ஸில் டிசிஷன் நம்ம எடுத்திருந்தோம். ஓகேங்களா? ஆனால் இப்போ இங்கே நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு ஆர் குரூப் 4க்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங் நம்ம பார்த்ததுல இப்போ இதுக்கு முன்னாடி எத்தனை கேள்வி கேட்டிருப்பாங்க மாறுபடும். ஆனால் இங்கே எக்ஸாக்டாக 10 கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதுக்குள்ளே இருந்தே 10 கேள்விங்கிறது வரலாம். ஆர் எக்ஸ்ட்ரா டாப்பிக்கில் இருந்தும் ஒரு 2 கொஸ்டின் எக்ஸ்ட்ராவும் வரலாம். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி மாற்றங்கிறது தான் வருமே தவிர மற்றபடி புதுசாக வேறு ஒரு நியூ டாப்பிக்கே நம்ம படிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இது இருக்காது. இப்போ மேக்ஸில் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு எப்பயும் போல் நம்ம ப்ரிப்ரேஷனை நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணணும். கிடைக்கிற டயத்தை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது சம்மந்தமாக மேக்ஸ் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் இதில் சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்தது வேறு என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம நியூ சிலபஸ் படி வேறு என்னென்னலாம் நான் அப்டேட்ஸ் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். தேங்க்யூ.